நீங்கள் பிரியாணி செஞ்சு சொதப்புறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போங்க. இனிமேல் சூப்பர் டூப்பர் பிரியாணி நீங்களும் செய்யலாம். எந்த அரிசி கொடுத்தாலும் அசால்ட்டாக செய்யலாம். இன்றைக்கி பார்க்க போது சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி. நான் இந்தியா கேட் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, 2 கப் அரிசியை 4 முறை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வைக்கிறேன். பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக குக்கரில் 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணுங்க. பிரியாணி செய்யும் போது மூடி போட்டு வதக்குங்க. அப்போ ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் சூப்பராக வரும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், காரம் அதிகமாக இருக்கும் பாருங்க, அந்த மிளகாய் தூள் சேர்த்து ஸ்டார்டிங்ல மிளகாய் தூள் சேர்த்தீங்கன்னா பிரியாணியோட கலர் சூப்பரா இருக்கும். அடுத்ததா 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இடையில மூடி போட்டு கலந்துருங்க. பாத்தீங்கன்னா மசாலா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா பரட்டி விட போறேன். சிக்கன் சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல மூடி வைங்க. அப்ப நல்லா வதங்கி வரும். இப்போ ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்ல தான் 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்து 2 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறம் தண்ணி அளந்து தான் ஊற்ற போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி. இதுதாங்க கரெக்டான அளவு. தேவையான அளவு உப்பும் கொஞ்சமா லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதே நீங்க பாஸ்மதி அரிசி யூஸ் பண்றீங்கனாலும் 1 கப் அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி. பச்சரிசி யூஸ் பண்ணீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. அவ்வளவுதாங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை மூடிட்டேன். குக்கரை மூடுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். குக்கரில் விசில் போட்டோன்னே லோ ஃப்ளேம்ல கரெக்டா 10 நிமிஷம் மட்டும் வச்சிடுங்க. 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விடுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரா உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி. இது என்னோட 100th வீடியோ. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.